ஹை கைஸ், வெல்கம் டு ஆதித்யா கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீமில் சாப்டர் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் 8 வந்து ஃபைனலாக முடிக்க போகிறோம். இது வந்துட்டு ட்ரூ எண்டிங். நம்ம வந்துட்டு ஒரு சேடான ஒரு பார்ட் ஆஃப் த கேம்னு இதை சொல்லலாம். இப்போ நம்ம ஜேவா தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ வாங்க, கன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெளியே போய் அங்கே எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம் இருக்குது. நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம ஐஸ்கிரீம் 4ல் ரூம் இந்த ரூம் தான், அதுதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம். அந்த பிங்க் கலரில் புகை வருது பாருங்கள். நம்ம இதுக்குள்ளே இப்போ போகணும். இதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம். இப்போ வாங்க நம்ம போய்ட்டு கண்ட்ரோல் ரூம் வந்து நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டோருக்கு சைட்லேயே வந்துட்டு ஒரு பாத்வே இருக்கும். அதுலேயே ஏறி வந்துட்டிங்கன்னா ஈஸியாக ராட் கண்ணில் படாமல் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து சேர்ந்துடலாம். இதுதான் கண்ட்ரோல் ரூம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எல்லோரையும் கூப்பிட்டாச்சு, எல்லோரும் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எல்லா ஃப்ளாப்பி டிஸ்க்கையும் எடுக்க வேண்டியது இருக்கும். நான் இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிகாஸ் இந்த கேம் வந்து ஃபுல் ஆஃப் கட் சீன்ஸ்னே சொல்லலாம். இப்போ வாங்க, நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ரூமில் மேலே வந்துட்டு ஒரு பொருள் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஹேண்ட் கன் மாதிரி இருக்கும். அந்த ஹேண்ட் கன்னை வச்சு தான் எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு ராடு வந்துட்டு இப்போ ராடை போட்டுன்னு தள்ளியாச்சு. இப்போது வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் எடுக்க போகிறோம். ஃப்ளாப்பி டிஸ்கோட ஒரு பார்ட் வந்து இந்த கன்னை வச்சு எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, இந்த குப்பை கிடங்களை வந்துட்டு நம்ம அந்த ஐஸ்கிரீம் 3ல் லாஸ்ட்டில் பார்த்தோம்ல ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில், அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் எடுத்துகிட்டு போய் அதுதான் மைக் வந்து லிஸ்ஸுக்கு கொடுத்தது. ஸோ நம்ம அதை வந்து இப்போ எப்படியோ ஒரு ஆடோட ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துருச்சு. அதை நம்ம திருப்பியும் கண்டுபிடிச்சி மைக்கிட்ட கொடுக்க போகிறோம். என்னையா கன்றாவி இது அப்படின்னு தான் தோணுது. இந்த சேடான கேமில் என்னை திட்ட வைக்கிறாங்களே, எரிச்சலாகுது. சரி, அந்த ஒரு போர்ஷன் மட்டும் தானே சேடாக இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸும் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ப்ளூ ஃப்ளாப்பி டிஸ்க் எடுத்தாச்சு. இதோட ஐஸ்கிரீம் சீரிஸ் முடிஞ்சிருச்சான்னு நம்பவே முடியலை. நம்ம ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் இருக்கும். இன்றைக்கி டேட் வந்துட்டு May 10. நம்ம April 20 அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். நான் வந்துட்டு சாப்டர் 8 ஃபுல்லாக ஒன்லி 1 டேயில் முடிச்சுட்டேன். நம்ம கரெக்டாக 30 டேஸில் ஐஸ்கிரீம் சீரீஸை ஃபுல் அண்ட் ஃபுல் முடித்தாச்சு. வந்து நல்லா டைம் எடுத்து தான் செஞ்சுருக்கோம். பட் நம்ம சூப்பராக ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ முடிவுக்குள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்கின்ற திரைப்படுத்துங்க. அப்போது தான் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களை வந்து அடையும்னா வந்துச்சா ரீச் ஆகும், உங்களுக்கும் ரீச்சபிளாக இருக்கும். இந்த டூல் பாக்ஸில் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. எத்தனாவது நோட் பண்ணல. நான் பாட்டுக்கு 7 வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். ராடை ஒரு கன்னில் போட்டு தள்ளணும். இதுதான் லாஸ்ட் கேம். யோ சரி, நம்ம வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம மைக்கிட்ட வந்து அந்த உருவாக்கியாச்சு. என்னது, அந்த ஃப்ளாப்பி டிஸ்க்கு அந்த இன்னொரு பார்ட் வந்து நம்ம ஒரு பார்ட்டை கன்று வச்சு எடுத்தோம்ல, அது வந்துட்டு அதை எடுக்கணும். அடுத்து இன்னொரு பார்ட் வந்து ரேண்டமாக வந்து கம்ப்யூட்டர் செட்டப் கிட்ட தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து மைக்கிட்ட கொடுத்தா அவன் ரெடி பண்ணிடுவான். அதை வந்து நம்ம மாட்டிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு பிங்க் ஃப்ளாப்பி டிஸ்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி அந்த ஹாம்ஸ்டர் வந்து 7ல் விட்டோம்ல, அந்த ஹாம்ஸ்டர் இப்போ எடுத்துட்டோம். அந்த ஹாம்ஸ்டர் இங்கே இருக்குது. அந்த ஹாம்ஸ்டர்கிட்ட தான் நம்ம இப்போ பிங்க் ஃப்ளாப்பி டிஸ்க் எடுக்க சொல்லியிருக்கோம். நமக்கு இன்னும் ரெட் ஃப்ளாப்பி டிஸ்க் மட்டும்தான் எடுக்க வேண்டியது இருக்குது. 3 பேரும் 3 இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
பட் வந்து லிஸ் வந்து இந்த ரேட்டை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கா, இல்லாட்டி நமக்கு இந்த ஃப்ளாப்பி டிஸ்கே கிடச்சிருக்காது. நான் என்ன நினச்சேன்னா ஸ்டார்டிங்கில் அந்த ரேட்டை உள்ளே அனுப்புனா அதுவே போய் அழகாக எடுத்துகிட்டு வந்துடும்னு பார்த்தா இப்படி நம்மளை எடுக்க சொல்கிறாங்க. எரிச்சலாக ஓகே. இப்போ நம்ம இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜு. இதை மட்டும் பாஸ் பண்ணிட்டோம் நம்ம தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது கஷ்டமான ஸ்டேஜுகளில் ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஒரு இது இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன் பாருங்கள், சும்மா சொன்னேன் மிஸ்டேக் பண்ணலை. அது நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தெரியாமல் வந்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டேன், இந்த எலி செத்து போயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஐயே இப்போ என்ன ஆச்சு? இப்படி தான் அவுட் ஆகிட்டே இருப்பேன், கண்டுக்காதீங்க. நான் அதை கட் பண்ணிட்டேன், அவுட் ஆகி வந்துகிட்டே இருந்தேன். அதனால் நான் அவுட் ஆகிடணும்னு கரெக்டாக பண்ணிட்டேன் கட் பண்ணப்போ தான். பிங்க் ஃப்ளாப்பி டிஸ்க் எடுத்தாச்சு. இப்படியே வந்திருக்கலாமேடா, ஏன்டா இப்படி சுற்றி முற்றியும் வந்தோம்? இப்படியே ஏறிந்தால் ஈஸியாக இருந்திருக்கும். சி, இது பிளக் பண்ணுங்க சைடு, நமக்கு அந்த சைடு அந்த சைடு இருக்குது. எங்கடா போச்சு இந்த எலி புத்து? எலி புத்து அங்கே இருக்கு. ஓகே, நம்ம வந்துட்டு லிஸ்ட் வந்து இப்போ நம்ம ரேட்லேருந்து ஜேவாக மாறிட்டோம். ஹாம்ஸ்டர்னு சொல்லலாம், ரேட் கிடையாது, ஹாம்ஸ்டர். ஓகே, நமக்கு அந்த பிங்க் கலர் ஃப்ளாப்பி டிஸ்க் கிடச்சிச்சு. இனி நம்ம சார்லியை தான் கூப்பிட்டு போகணும். அதுக்கு நம்ம வந்துட்டு இந்த கண்ணை தான் ஆர்டபிள் யூஸ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். 7ல் யூஸ் பண்ணால் பண்ணியிருப்போம். ஆமாம், 7ல் வந்து சார்லி லைஃப் போய் செகண்ட் டைமில் சர்ப்ரைஸ் அப்படின்னு அட்டாக் பண்ணோம்ல, அது இப்போ நான் பாதியில் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். அதை ஒன்று வந்து இங்கே ஒரு கார்போர்டு இருக்கும், அந்த கார்போர்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அவன்கிட்ட கொடுத்தா அவன் இந்த மாஸ்க் அங்கேயே இருக்கும், அதை போட்டு ரெடி ஆயிடுவான். அப்படியே ஒரு 5 மினிட் வந்து பட்டன் அழிச்சு கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படியே அந்த 5 மினிட் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே அவன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். ரெட் ஃப்ளாப்பி டிஸ்க் எடுத்து கொடுப்பான். அப்படியே வந்துட்டு முடிஞ்சிடும். இந்த கேம் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக இந்த 2 வந்து ஃபுல் ஆஃப் கட் சீன்ஸ்னே சொல்லலாம். ஓகே, எனக்கு வந்துட்டு நான் திருப்பி சொல்ல வைக்கிறேன், நானே திருப்பி சொல்கிறேன். இன்னும் கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த வீடியோ முடியக்குள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. அப்போது தான் வந்துட்டு இந்த புது கேம்ஸ் நம்மளோட வெர்ஷனில் பார்க்க முடியும். நம்ம அந்த ரெட் ஃப்ளாப் டிஸ்க் எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி ரெட் ஃப்ளாப் டிஸ்க் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எல்லோ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா எல்லா கிட்ஸையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணிடலாம். ராட் இப்போ கண்ணு தெரியாத மாதிரி வேணாம். என்னடா அவங்க பட்டன் அமைக்கி 1/2 மணி நேரம் ஆச்சு, இப்போ தான் வந்துட்டு ஆன்னு பார்க்குறியான். இந்த அசிங்கம் பிடிச்ச பசங்க தான் இதை இப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க பார்க்க அசிங்கம் பிடிச்ச பசங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ராடோட ஃபீலிங்ஸ்லாம் கரெக்டு, பட் அவன் ஆக்டிவிட்டி மட்டும்தான் தப்பு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் சர்க்கிளில் வளர்ந்தான். அப்படி தான் இந்த தோணியிருக்கு அவனுக்கு. அது வந்து இந்த வேறு ஒரு பார்த்து சூஸ் பண்ணியிருந்தானா வந்துட்டு இந்த மாதிரி ஆகிருக்காது. ஓகே, நம்ம இந்த பார்ட் முடிச்சாச்சு. இப்போ ஈவில் என்னோட ஸ்கூலில் வந்துட்டு 1944 இருக்கும். ராட்ல வந்து 4 வயசு சின்ன பையனாக இருக்கான். இது வேறு ஏதோ சிஸ்டர் பேர் போட்டிருக்கு. My son is beautiful. No, she is a girl. A very, very pretty one. I hope everything goes well. When my baby puts on her dress, she looks just like Elisa.
I believe that little by little, he will end up transforming into her. It is inevitable. The Lord wants it that way. I am a saint. There is no doubt. I have been seen choosing a great phantom, but I feel like empty. Maybe I will have to on children again. To kill time, shh. These gossiping men seem to be whispering. What are they up to? For heaven's sake, I don't understand. You, what are you doing here? How many times that I had told you not to take the dress off. A message to P that was written by William. The visitor model in is very cruel. I have to meet you at 12 o'clock night. ஏய் இரு, அது வில்லியம் தானே? இவன் எங்கே போகிறான்? டேய் வில்லியம்னு எங்கடா போகிற? நம்ம இப்போ ராடாக இருக்கோம். நம்ம அதை இப்போ சின்ன வயசு ராடு, அதுவும் ஈவில் நன் ஸ்கூலில் எப்படின்னு யோசித்து பாருங்கள். ஆனால் ஈவில் நன் வந்து அவன் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கு. Hello, Teacher P. May I come in? Elisa, don't walk around here. Go back to the pink room to play. ஏய் அங்கே பாரியா, இது நம்ம ராடு. இப்போ இதை எங்கே ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு இந்த டனல்குள்ளே வந்து அந்த ஒரு பூஜை பண்ணுற இடம். ஏய் அங்கே பாரியா, அது டீச்சர் பியும் வில்லியமும் தானே. அடா பாவிகளா. ஓகே, நம்ம இங்கே வந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன். நாம் இப்போ வந்துட்டு ஒரு சின்ன வயசு பையன், அதாவது ராட். இன்னைக்கு பேந்தமோ ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. பேந்தம்னா அது ஒன்றும் இல்லைங்க, இந்த எலஃபண்ட்னே வருது. ஈவில் நன் வந்துட்டு நம்ம அந்த சட்டானிக் ரிச்சுவல் வீடியோ போட்டிருப்போம்ல, அதில் ஒரு கோட்டோட ஹெட் வச்சு ஒரு லார்ட் மாதிரி உருவாக்கியிருப்போம்ல, அதுதான் பேந்தம். இப்போ ஈவில் நன் வர மாதிரி சத்தம் கேட்குது. எலஃபண்ட்னே வாயில் வருது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, நம்ம உள்ளே ட்ரை பண்ணுவோம். இல்லை பரவாயில்ல, ஒளிஞ்சுக்குவோம். என்ன நடக்குதோ தெரியலை. ஓகே, நம்ம திரும்பி வெளியே போய் பார்ப்போம். ஐயோமா பேய். Calm down, little one. I'm not going to hurt you. I just want to take you to somewhere safe. Come with me. How dare you stand the sacred name of Phantom? I have a book here that talks about him. Maybe I can be review about a couple of things. It's an apple. What all this? What is my baby doing out there with the nun? What? These treacherous nuns are handing Alyssa over to that itinerant ice cream man. And not content with that, they also give him a part of my research as payment. As my little poor Alyssa wasn't enough. Wait a minute, this is crazy. An unforgivable sin. My baby is gone and I can't leave the school I promised Bantam. I have to be a good mother, an exemplary human being. Pray day and night to him, not leave the school until other 36 years have passed. It is impossible. திருட்டு சன்னியாசிகளே, என்ன செய்துள்ளீர்கள்?
நான் உங்க எல்லாரையும் கொல்ல போறேன். Elisa Bantam Akraizinen. I don't understand. It's a memory. I just need to clear my head a little. I need to put things in order and eliminate those childs. I have the ideal weapon for them. Guys, it's time to find the ice cream man and defeat him once and for all. This will be his final chapter. Let's go. காய்ஸ் இப்போ வந்து இவ்வளோ நேரம் பார்த்தது வந்துட்டு மெமோரிஸ், அவங்க பேசுகிறது. நம்ம இப்போ ஜேவா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாய்ஸ் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? அதுக்கெலாம் நேரம் இல்லை, நம்ம இப்போ சண்டை போட போகிறோம். வாங்க சம்பவம் செஞ்சிடலாம். இந்த வீடியோ முடியக்கூடாது, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குன்ற தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் எல்லாரையும் போய் சேரும், எனக்கும் புது புது கண்டென்ட்ஸ் தோணும். இப்போ வாங்க நம்ம போயிட்டு ஐஸ்கிரீம் மேன் ராடை டிஃபீட் பண்ணலாம். ஃபாலோ மீ. Damn and disgusting bears, little bearish. They have left everything upside down. So many years of work, and how what? It would have been better to feed them to my crocodile directly. Rod, we finally have you surrounded. This time we are going to hunt you down. No, stupid children, have you not realized where you are? Ugh! I'm so sick of you. I'm going to break you into 1,000 little pieces with this little phrase gun here. Ha 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 ha. Ha ha ha. Ha 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 ha. Ha 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 ha. No, Liz, not you. Filthy children, you want to make me think about my past again. Meow, meow. If I destroy you, everything that happened in my head will be disappear forever. Like my frosty breath of winter, I will vanish. டிஃபீட் ராட் அண்ட் இட்ஸ் ஐசி நைட்மேர். காய்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஐசி நைட்மேரை முடிக்க போகிறோம். வாங்க. ஐசி நைட்மேர்னால் ஒன்றும் கிடையாது, இந்த ஐஸ்கிரீம் சாப்டர் ஃபுல்லாக முடிக்க போகிறோன்றது தான் அவங்க வந்து ஐசி நைட்மேர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஒரு ஜென்ரேட்டர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீஆக்டிவேட் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு இந்த நெட் பாக்ஸில் இருக்கிறத வச்சு அதை நம்ம வந்துட்டு இப்போ அந்த நெட் பாக்ஸ் வச்சுட்டு நெட் பாக்ஸில் வந்து நெட்ஸாக எடுத்து அதை ஷூட் பண்ணணும். நெட்ஸ்னால் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற நெட்ஸ் கிடையாது, இந்த ஆணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நெட்ஸ். அது டீஆக்டிவேட் ஆனது வந்து நமக்கு வந்து அந்த ஷேப்பில் காட்டும். நம்ம அந்த சைடு போய் தான் இப்போ அடிக்கிற மாதிரி இருக்குது. வாங்க அந்த சைடு போய்க்கலாம். இப்போ இந்த வீடியோ முடியக்கூட லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்குன்றத தெரியப்படுத்துங்க. அப்போது நம்ம வந்துட்டு மோர் வீடியோஸ் கவர் பண்ணுறோம். ஈஸியாக இருக்கும், அவங்க எல்லாருக்கும் ரீச்சபிளாகவும் இருக்கும். இப்போ வாங்க ரீலோட் பண்ணி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஒழுங்காக ஷூட் பண்ணணும். கடவுளே, ஷூட் பண்ணணும். ஷூட் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் 4-5 ஜென்ரேட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் பக்கத்துலேயே இருக்குது. இதை டீஆக்டிவேட் பண்ணிடலாம். ஆனால் வந்துட்டு எனக்கு ராடர் நினச்சா கஷ்டமாக இருக்குது. ஷீல்ட் டீஆக்டிவேட்டட்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்குது. பட் வந்துட்டு நம்ம எப்படி அடிக்க போகிறோன்னா இங்கேருந்து தான் அடிக்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஷீல்டு டீஆக்டிவேட் ஃபுல்லாக பண்ணணுன்னு நான் பேச மாட்டேன்.
வேற ஒரு விஷயந்தான் பேச போகுது. இந்த ஒரு ஷீல்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டீஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஐயோ, What's going on? No, no, not again. Mike, are you alive? Thank goodness. Oh, come on. Ooh, ah, ooh, ah, ah, ah. Ah, ah, ah. Shh. I don't know. Literally, I have been thinking about tough times in the past. Kids at school were mean about my weight. None of them are still breathing. And my dad, who was main family, was guilty of my fatness because he had a secret recipe to make poisonous ice creams too. And he was too carefree with me. I don't understand. Did he move me from that convert because of that recipe? It's sad because he never really loved me as parent. He seemed more interested in being famous and rich. And my mother, the only who actually cared about me, was a crazy nun who treated me like a girl. Is she still alive? Did she kill my dad for revenge? It is real. Dad wasn't Joseph. Was he that the evil Lord Bantam? So now I realize that whatever I try to do, I undo. The mistake of the past, life feels meaningless. My revenge, my dreams, like ice cream on a summer night, are melting away. We both know cute well. All three words are handled with care, but shall we embark, Brother Nazar, and take on the dare? Sister, it's been while since our talk began. Can't say your real name. You still hidden in the shape of a magical cup. What's your suggestion? What's your plan? Rod, the human creature you brought to life inside Sister Madeline, is showing their true reputation. Don't you think he deserves one more chance? I can't do anything. The insolent animal, he has made too many mistakes. Friend, the moment he was born, he had a special fate. I protected him from his mother with my rules. She confused Nazareth with Bantam. Can she be more fool? The rod had a good karma, but he already spent it. I can't do more, sister, with my help. Has already ended. They are just our living beings, just trying to stay alive. We help that them forward for sure. They will survive. They need us. We need them. We share the object. If they succeed, we will return to heaven. It is our incentive. Let life itself. Being the teacher. See you soon, my dear, my sister. டே ராடு, டே வேணாம்டா ராடு, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. டே ஏன்டா உதச்ச? என்னாச்சு? ஈவல் நின்னா? ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியலையே. ஐயோ, அவங்க இருக்கிற வயசுக்கும் அவங்க இருக்கிற
கண்டிஷனுக்கும் எப்படி கஷ்டப்பட்டு தூக்குறாங்கன்னு பாருங்கள். ராடு எவ்வளோ வெயிட்டாக இருப்பான். அது வந்துட்டு அம்மா பசங்க தான். கஷ்டமாக இருக்குது. Are you my son? I don't see your face, but I guess you dress like Joseph for some reason. Finally, I can hug you again. I'm very, very sorry for everything that happened. Please forgive me. I love you. Ah, ah. You are my mother. Ah, ah, ah. Yes, it's me. Finally, I recognized you as my son, a grown man. I hope we get to know each other in the afterlife. கைஸ், நான் பேசி இப்போ டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணினீங்க. இப்போ வந்துட்டு ஜேவும் அவனோட ஃபேமிலியோடு இணைஞ்சிட்டாங்க. பட் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராடும் ஈவல் நினைப்பு இல்லைன்னு நினச்சாலே அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்காக இருக்குது. அவனோட அந்த என்ன சொல்கிறது, அந்த சைல்டுஹுட்டு அந்த இது வந்து அப்படி இருந்திருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஃபேமிலியில் இருந்திருந்தால் வந்து வேறு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு என்ன மாதிரி நேரத்தில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, கடுப்பாக்குறாங்க. ஓகே, இந்த சீரீஸ்லையாவது இந்த லாஸ்ட் பார்ட்டில் இது சேரட்டுமே. என்ன பண்ண இவங்க பேசிக்கிறாங்க, இது ஒரு அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் சீரீஸையும் முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆதித்யா. டாட்டா, பாய் பாய். பாய் 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 எவ்ரி ஒன். இந்த மாதிரி பொதுவாக ஐஸ்கிரீம் டாபிக்ஸ் கிடச்சிச்சின்னா நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் இதுவாக நல்ல வீடியோஸில் சந்திக்கும், நல்ல வீடியோஸ் போடுறேன். வந்து எனக்கு ஜாம் ஆகுது, என்னன்னு தெரியல, அழுதுகிட்டே ஜாம் ஆகுது. பாய் பாய் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஒரு வழியாக அந்த ஜே வந்துட்டு அந்த சிஸ்டர் மேட்லியனே ராடையும் டிஃபீட் பண்ணிட்டாங்க. If only they were the last villains left in this world. அப்படின்னு சொல்கிறாங்க. டாட்டா, பாய் பாய் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் வீடியோவில்